குழம்பு சுட வச்சா தான் நைட்டுக்கு நல்லா இருக்கும். நாளைக்கு சாப்பிடலாம் அதே வச்சு. இட்லி ஊற்றிட்டு மீன் குழம்புத்தோட சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ராதிகா வந்துட்டீங்களா? வாங்க வாங்க. ஏண்டி நான் தான் வந்து இருக்கேன்னு சொன்னேன்ல உங்ககிட்ட, எதுக்கு ஃபோன் மேலே ஃபோன் பண்ணின்னு இருக்கீங்க? நான் வண்டி ஓட்டுறதா இல்லை ஃபோன் அட்டன் பண்ணி பேசுறதா? ஆமாம், ஃபோன் பண்ண அப்படியே அட்டன் பண்ணி பேசிட்டு தான் மறு வேலை பார்த்தீங்க பாருங்க. சரி, நீ ரெடி ஆயிட்டியா? பசங்க எங்க படைக்கலாம்லாமா? எங்க நான் வரலங்க. பசங்க மட்டும் நீங்கள் மட்டும் கூட்டிட்டு போயிட்டு வாங்க. ஏன் நீ வரல? ஐயோ, உங்களுக்கு எப்படி நான் சொல்லி புரிய வைப்பேன்? பசங்க மட்டும் கூட்டிட்டு போயிட்டு வந்துருங்க. அது உங்களுக்கு பேகு, வாட்டர் கேனு, யூனிஃபார்ம்லாம் வாங்கிருங்க. ஏண்டி அதுங்க ரெண்டுத்தையும் ஆயிட்டு என்னால் மட்டும் போக முடியாது. சொல்கிற பட்சம் ரெண்டும் கேட்கவே கேட்காது. கடையில் வேற அடம் பிடிச்சின்னா உருண்டு பிறண்டு அழுவுங்க, எனக்கு இந்த பொருள் தான் வேணும்னு சொல்லிட்டு. அது விலை அதிகமானது தான் கேட்குங்க. அந்த கடையிலேயே அந்த பொருள் தான் விலை அதிகமாக இருக்கும், அதுதான் எங்களுக்கு வேணும்னு ரெண்டுமே அடம் பிடிக்குங்க. அதெல்லாம் ஒன்றும் அடம் பிடிக்க மாட்டாங்க. நான் சொல்லி அனுப்புகிறேன். அப்பா சொல்கிற பொருளே வாங்குங்க, அதெல்லாம் பிடிக்காதீங்க, நான் சொல்லி அனுப்புகிறேன். நீ வராம எங்கடி போற? நீயும் கிளம்பி வா. வீட்டில் எது என்ன பண்ண போற? எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குங்க, நான் வர முடியாதுன்னு சொல்கிறேன்ல. உட்காந்து கதை பேசின்னு இருப்பேன் அதானே? வீட்டில் எப்படி வேலை செஞ்சு வைக்கிற மாதிரி பேசுவேன். எங்கள் அம்மா தானே வேலை செய்ய போகிறாங்க, நீ சும்மா கதை பேசுனேன்னு உட்காந்து போகிறேன் எல்லாருக்கிட்டியா? கதை பேசுகிறேன் நான் தான். ஏடா அதான் சொல்கிறேன்ல, சொல்கிற பச்சு கேளு. என்னம்மா அவளுக்கு சப்போர்ட்டா? சப்போர்ட்டாவும் இல்லை, சாத்துக்குடியும் இல்லை. போடா. ஏன் வசந்திக்கு தண்ணி ஊற்றிட்டீங்களே இல்லையா? நல்லா சுட சுட ஊற்றி விட்டேன். சரி, ட்ரெஸ்ஸில் மாற்ற சொல்லுங்க. இங்கே ட்ரெஸ்ஸில் எந்த சளி பிடிச்சிக்கோ. சொல்லிட்டேன்டி. வசந்தியா? வசந்தி எங்க வந்தா? சஞ்சு தான் வசந்தின்னு சொல்றீங்களா? யோ, லூசுக்கு இருக்க மாதிரி பேசாதியா. சஞ்சு போய் நாங்கள் ஏன் வசந்தி சொல்லுவோமா? வசந்தி தான் வந்திருக்கா நம்ம வீட்டுக்கு. என்னது வசந்தி நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா? சொல்லாம கொள்ளாமையா? மாப்பிள்ள சொல்லாம கொள்ளாம எட்டு விட்டு போயிருக்காரு. ஆமா, நீங்க பார்த்து வச்ச மாப்பிள்ள அப்படியே சொல்லாம கொள்ளாம எட்டு விட்டுட்டு போயிட்டாரு. அப்படியே சொன்ன சேம் அந்த முடிச்ச கையோட கூட்டு வந்துடலாம் சொல்லிட்டு அப்படியே ஆடு நின்னீங்களா? அம்மாவும் பிள்ளையும் சேர்ந்து மாமியார் விட்டுட்டு இருக்க மாட்டேன், மாப்பிள்ளைய விட்டுட்டு இருக்க மாட்டா சொல்லிட்டு தனியா வந்திருக்கா வசந்தி. என்னது தனியா வந்திருக்காளா? ஒரு புலத்தச்சி பொண்ணே தனியா அமிச்சிட்டு மத்தவங்க எல்லாரும் என்ன பண்ணிருக்காங்க? அதெல்லாம் இனிமே தான் கேட்கணும் அவங்கள. எடு அந்த அருவால. இன்னைக்கு ரெண்டுல உன்னை பாத்துறேன். யோ லூசு மாதிரி எதனா பண்ணி நிக்காதியா? இம்மா எடுங்க அந்த அருவால. இவனுக்கு என்னாச்சு? கிறுக்கி பிடிச்சி போச்சா? இன்னைக்கு ஒருத்தரை வெட்டி போட்டுறேன். என்ன யார் பண்ற நீ? என் தங்கச்சி அழ வச்சு உங்களை ஒருத்தரை கூட விட மாட்டேன். வேணாம் தங்க தர சொல்றது கேளு. நீங்க சும்மா இருங்கம்மா. டேய், உங்களுக்கு பொண்ணு கொடுத்ததுக்கு என் தங்கச்சி அழ வச்சு அமைச்சிருக்கீங்களாடா? இன்னைக்கு முடிஞ்சதுல உங்க கதை. ஐயோ, என்னத்த இவர் இப்படி பண்றாரு? இந்த அருவா எங்க வச்சீங்க? எனக்கு ஒரு எங்க வச்சு ஞாபகம் இல்லையே. அருவா இங்கதான் இருக்கு. இன்னைக்கு ஒருத்தரைய விட போறது கிடையாது. எங்க வெங்காயம் வெட்டுற கத்தி எடுத்து எங்க கிளம்பிட்டீங்க? என் தங்கச்சி அழ வச்சு உங்க ஒருத்தரை கூட நான் விட மாட்டேன்டியே. எங்க கிறுக்கு மாதிரி எதனா பண்ணி நிக்காதீங்க. என்னது கிறுக்கா? இந்த மாதிரி நானே ஆத்தத்துல இருக்கேன், எதிர்க்க வந்து நின்று இந்த மாதிரிலாம் பேசுற வேலை வச்சுக்கதை என்ன பண்ணுன்னு எனக்கே தெரியாது. டேய், என்னடாச்சு உனக்கு? ஏமா நானா போனா போதுன்னு அவங்கள விட்டுட்டேன். ரொம்ப ஓவரா பண்ணிருக்காங்க அவங்க. இனிமே விட மாட்டேமா. ரெண்டுல ஒண்ணு பாத்துட்டு வரேன். எங்க லூசு மாதிரி பேசி நிக்காதீங்க. இந்த பேரு லூசு கீசு இல்லைன்னா அவ்வளவுதான். நீ உன் தங்கச்சியோட வாழ்க்கை அதுல இருக்குது. அங்க போய் அவங்களை வெட்டி போட்டீங்கன்னா அவன் என்ன தனியா நிப்பாளா? அதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது. அவங்கள சும்மாவே விட மாட்டேன் நானு. நான் உன்னை எப்படி வளர்க்க? நீங்க என்ன இப்படி வளர்க்காதமா தப்பா போச்சு. எங்க பேசி தீர்த்துக்கலாங்க. தீர்த்துட்டு வந்து பேசுறேன். அவன் கிட்ட இந்த மாதிரி அந்த கத்தி பிடுங்கடி. எனக்கு பயமா இருக்கு, நான் கிட்ட போக மாட்டேப்பா. உங்க பிள்ளை தானே, நீங்க போங்க. டேய் தங்கதோர, சொல்ற பேச்சு கேளு. ஏமா உங்க சொல்ற பேச்சு கேட்டுதாம்மா இந்த நிலைமை வந்து நின்று இருக்கேன் நானு. இன்னைக்கு முடிச்சிடுறேன் உங்க கதையை. அவன் வந்த உடனே எதுவும் சொல்லாதன்னு நான் சொல்லியிருக்கேன். பாரு கிறுக்கு மாதிரி பண்ணி நிற்காம பொறுமையா நீ தானே நைட்டுக்கா சொல்லியிருக்கலாம்ல. ஆமா, வீட்டுக்குள்ள போன வசந்தி இருக்கு தெரியவே தெரியாது பாரு. மாப்பிள்ளை தந்து விட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்கலாம். எல்லாத்தையும் அப்படியே போட்டு உடச்சிட்டேன். இப்போ என்னன்னா வேகம் விட கத்தி வச்சு நின்றுக்காம. அப்பா வாங்கப்பா, கடைக்கு போலாம். இதுக்கு வேற வந்துச்சுங்களா? அப்பா கடைக்கு தான் கிளம்பி இருக்காரு. அதுக்குள்ள மாம்பழம் சாப்பிடலாம் சொல்லிட்டு நான் சொன்னேன்னா அதனால கட் பண்றது கத்தியத்தை வச்சு நின்றுக்காரு. மாம்பழம் எடுத்துருவாங்க, போங்க போங்க. மாம்பழம் வேணாம்ப்பா, நம்ம அப்புறமா வந்து சாப்பிடலாம். ஆமா, மாம்பழம் சாப்பிட்டோம்னா லேட் ஆகும். கத்தி வைங்க. என்னது மாம்பழம் வெட்டுறதுக்கு கத்தி வச்சுக்கணும்? அந்த பசங்க சொல்லிட்டாங்கல்ல, மாம்பழம் அப்புறம் கட் பண்ணிக்கலாம், கத்தி கொடுங்க. இதுக்கு கத்தியெல்லாம் வச்சு நிக்காதீங்க, கொடுங்க இப்படி. இன்னைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஒரு கை பார்த்துட்டு வரேன் நானே. அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். பேசி தீக்கலாம், என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைன்னு. இப்போ வெட்டிட்டா என்ன கதையை முடிஞ்சு போயிடுமா? உன் தங்கச்சி தான் வந்து நிப்பா தனியா. காத்துக்கு வச்சு காப்பாத்தீங்களா நீங்க? கோவத்துல முட்டாள் மாதிரி எதனா பண்ணின்னு இருக்காதீங்க. கொடுங்க பசங்க, மாம்பழம் அப்புறம் சாப்பிட்றாங்களா? அதான் இந்த கத்தியை திரும்பி உள்ள வைங்க. பசங்க கடைக்கு போயிட்டு வந்த பிறகு நைட்டு சாப்பிடாம மாம்பழம் தரலாம். சரி குடுடி. டக்குனு உள்ள எடுத்து வைங்க. லூசுக்கு இருக்கு கையில இந்த புடிங்க ஓடிட போடுது. சரி சரி. அப்பா கிட்ட சொல்லிட்டீங்களா? நாங்க கேட்குற பொருள் தான் வாங்கி தரணும் சொன்னீங்களா? அதெல்லாம் நான் அப்பா கிட்ட சொல்லிட்டேன். அப்பா நீங்க எந்த பொருள் கேட்குறீங்களோ அதை வாங்கி தருவாரு. அப்பா நீங்க வேலையில இருந்து வந்து கை கால் மூஞ்சிலாம் கழுவுனீங்களா இல்லையா? இல்லம்மா. யாடப்பா, ஸ்கூல் விட்டு வந்தவொடனே நாங்கெல்லாம் கை கால் மூஞ்சி கழுவிட்டு தான் உள்ளே வருவோம். நீங்க வேலைக்கு போயிட்டு வந்து கை கால் மூஞ்சிலாம் கழுவாமே வீட்டுக்குள்ள வந்திருக்கீங்க. போங்கப்பா போங்கப்பா, எல்லாத்தையும் கழுவிட்டு
வாங்க, நம்ம வந்து கடைக்கு போயிட்டு வந்துடலாம். சாப்பிட ஏதாவது வேணுமா உங்களுக்கு? எனக்கு எதுவும் வேணாம்மா. எங்க சஞ்சுதா பாசமா கேட்கறா சாப்பிட எதுவுமே வேணுமான்னு. எதுனா வேணும்னா சொல்லுங்க, செஞ்சு தரேன். எனக்கு எதுவும் வேணாம். சரி, உங்க தங்கச்சி கொஞ்சம் போய் பாருங்க, பேசிட்டு கிளம்புங்க கடைக்கு. அவளை பார்க்குற தைரியம் எனக்கு இல்லையே. எங்க போய் பேசுங்க, எல்லா பிரச்சனையும் சரியா போயிடும். பேசினாலே எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும். நல்லவன் நம்பி பொண்ணை கொடுத்தான். சரி சரி, விடுங்க விடுங்க. என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை பேசுறதுன்னு நமக்கு தெரியும். வரட்ட மாப்பிள்ள வருவார்ல, எப்படி எதாவது நாளைக்கு பேசிக்கலாம். சரி, நீங்க 2 பேரும் ரெடியா இருங்க, இந்த கிளம்பலாம். நாங்க ரெடியா தான் இருக்கோம். சரி, அப்போ அது வந்துடுறேன். என்ன வசந்தி ஏதாவது சாப்பிட்டால இல்லையா? சாப்பாடு போட்டு கொடுத்தேன், சாப்பிட்டா. சரி, இதோ வரேன். அப்பா ஏமா கோவமா இருக்காரு? அத்தை நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்களா தனியா, அதனால கோவமா இருக்காரு. சரி சஞ்சு, அப்பாவுக்கு வந்து அவங்க தங்கச்சியை ரொம்ப பிடிக்கல, அவங்க தனியா வந்திருக்காங்களா, அவங்க அழுறாங்களா, அதனால அப்பாவுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதனால கோவப்படுறாரு. அப்பா ரொம்ப பாவம்ல, பாத்துக்கீங்களா? இவ்வளவு வயசாயும் தங்கச்சி மேல எவ்வளவு பாசம் பத்தியா உங்க அப்பாவுக்கு. அந்த மாதிரி நீங்களும் வயசான காலத்துலயும் 2 பேரும் ஒத்துமையா பாசமா இருக்கணும். நீங்க கவலைப்படாதீங்கம்மா, தங்கச்சி மேல பாசமா இருக்கேன், நானும் அண்ணன் மேல பாசமா இருக்கேம்மா. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து சண்டை போடாம 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும், எப்பயுமே ஒத்துமையா இருக்கணும். டேய் அண்ணா, இனிமே நான் உங்ககிட்ட சண்டை போட மாட்டேன்டா. நானும் சண்டை போட மாட்டேன். நம்ம அப்பா மாதிரி நானும் உன் மேல ரொம்ப பாசமா இருப்பேன். என் பிள்ளைங்க எப்பயுமே இதே மாதிரி இருக்கணும். சரி, எதுனா சாப்பிட்டு போங்க. அப்பா எதுவுமே ஹோட்டல்ல வாங்கி தர மாட்டாரு. இது நல்லது கிடையாது, நல்லது கிடையாது, அது என்னென்ன செஞ்சாங்களோ அப்படின்னு சொல்லுவாரு. பாட்டி பூரி சுட்டு வச்சிருக்காங்க, உட்காருங்க, தரேன். போய் சாப்பிட்டு போலாம் கடைக்கு. சரிண்ணே. பிள்ளைங்க நம்மளை பார்த்து தான் வளருதுங்க. நம்ம என்ன பண்றோமோ அதான் குழந்தைங்களும் பண்ணுங்க. டேய் அண்ணா, எனக்கு சாக்லேட் வாங்கி தரியா? சாக்லேட்ல சாப்பிடக்கூடாது, சொத்த பல்லு வரும். டேய் அண்ணா, ஒரே ஒரு சாக்லேட் வாங்கி கொடுறா. சரி சரி, வாங்கி தரேன். நல்ல அண்ணா. 2 பேரும் சமத்தா சாப்பிடணும். நான் சாப்பிட்றேம்மா. நானும் சாப்பிட்டுறேம்மா. அப்பா கிட்ட வந்து இது வாங்கி கொடுங்க, அது வாங்கி கொடுங்க அப்படி கேட்க கூடாது, புரியுதா? அப்புறம் அப்பா கோவம் வந்துடும். சாக்லேட் மட்டும் வாங்கி தர சொல்லுங்கம்மா, அப்புறம் ஐஸ்கிரீம்மா. இப்பதான் சொன்னேன், அப்பா கிட்ட எதுவுமே கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டு. சாக்லேட் வேணும், ஐஸ்கிரீம் வேணும் கேட்கணிக்கா நீ? ப்ளீஸ்மா. சரி சொல்றேன். அவரே இருக்குன்னு கோவமா இருக்காரு. அதெல்லாம் அப்பா வாங்கி தருவாருமா. சரி, நீங்க முதல்ல சாப்பிடுங்க. எனக்கு பூரி தரவே இல்லையம்மா, நான் எப்படிமா சாப்பிடுறது? இந்த சாப்பிடு. நீங்களும் வரல நம்ம கடைக்கு. அத்தை வந்துட்டாங்களா வீட்டுக்கு, அவங்க தனியா விட்டுட்டு வர முடியாது, முன்னாடியே சொன்னேன்ல. நீங்க மட்டும் போயிட்டு வாங்க, சமத்து குட்டியா. உங்களுக்கு எதுனா வேணுமா சொல்லுங்க, வாங்கி வரேன். எனக்கு எதுவும் வேணாம், வீட்டுக்கு தான் கொஞ்சம் டப்பாங்க வாங்கணும். அது நான் இன்னொரு நாளைக்கு போகும்போது வாங்கிக்கிறேன். பெரிய பொண்ணு வேற லிப்டி கேட்டா, அதுவும் வாங்க முடியாது இன்னைக்கு. அத்தைக்கு எதுவும் நைட்டிலாம் வாங்கணும்னு சொன்னீங்களேம்மா? ஆமால, நைட்டிலாம் வாங்கணும். நாங்க வந்தாதான் கரெக்டா இருக்கும். அப்பாக்கெல்லாம் வாங்க தெரியாது, அது போய் இன்னொரு நாளைக்கு தான் வாங்கணும் போல இருக்குது. பேசாம நானும் கிளம்பிட்டேன் கடைக்கு. வேணாம் அவர் மட்டும் போட்டோம். என்னம்மா, நாங்களும் வாங்கினோட்டுமா நைட்டில? என்ன சைஸ் சொல்லுங்க. நீங்களாம் வாங்கி வந்தீங்கன்னா கரெக்டா இருக்காது. அம்மா இன்னொரு நாளைக்கு போய் வாங்கிக்கிறேன். எனக்கு தெரியுமா, நான் வாங்கி வரேன். வேணாமா, நீங்க ஸ்கூல் பேகு, வாட்டர் கேன், அப்புறம் லஞ்ச் பேகு, அப்புறம் டிஃபன் பாக்ஸு, அப்புறம் ஷூவு, யூனிஃபார்ம், இது மட்டும் நீங்க வாங்கி வந்துருங்க மறக்காம. இது மட்டும் போதும். 2 லஞ்ச் டவல் வேணுமா எனக்கு? உங்களுக்கு 2 லஞ்ச் டவல், அண்ணாக்கு 2 லஞ்ச் டவல் வாங்கிக்கோ. ஏமா, எனக்கு ஜீன்ஸ் பேண்ட் வேணுமா? ஜீன்ஸ் பேண்ட் வேணுமா? ஸ்கூலுக்கு யூனிஃபார்ம் ஜீன்ஸ் பேண்டா? இல்லம்மா, சும்மா போறதுக்குமா. வேற இப்ப ஸ்கூலுக்கு என்னென்ன தேவையோ அதை மட்டும் வாங்கிக்கோ. ஜீன்ஸ் பேண்ட்னா பர்த்டேக்கு வாங்கி தரேன். இப்ப போய் நீ அப்பா கிட்ட கேட்டு வச்சுக்க, அப்படிதான் வாங்குவேன். மாமா ப்ளீஸ்னா. ப்ளீஸ் கிடையாது, ஒன்றும் கிடையாது. சாப்பிட்டு ஏந்துருங்க, மணியாவது. அப்பா வந்துடுவாரு இப்போ. என்ன ஜீன்ஸ் பேண்ட்லாம் பர்த்டேக்கு வாங்கிக்கலாம், அமைதியா இரு. சிப்ப பாருங்கம்மா எப்படி பேசுறான். இப்போ நீ அப்பா கிட்ட கேளு, அப்பா நல்லா திட்டுவாரு, நல்லா திட்டு வாங்கிக்கோ. நீலாம் அப்பதான் அடங்குவ. அவன் நல்லா அப்பா கிட்ட திட்டு வாங்கட்டமா, விடுங்கம்மா. டேய், அப்பா கோவப்பட்டாதே இருக்கேன், கோவத்துல இருக்காரு அவரு. ஒரு பச்சை பிள்ளைக்கு ஜீன்ஸ் பேண்ட் கூட வாங்கி தர மாட்டீங்களா? டேய், ஸ்கூலுக்கு வாங்க வேண்டிய பொருள் நிறைய பொருள் இருக்கு, அதுக்கே அப்பா கிட்ட காசு இருக்குன்னா எதுன்னு தெரியல. விலையில பார்த்து வாங்குங்க, விலை கம்மியா இருக்க பொருளை வாங்குங்க, புரியுதா? கடையிலேயே இருக்க விலையே அதிகமான பொருளை எந்த விலை விற்குதோ அந்த பொருள் வாங்காதீங்க, விலை கம்மியா பார்த்து வாங்குங்க. அம்மா எப்படி வாங்குவேன்? கடையிலேயே எந்த பொருள் விலை கம்மியா இருக்கோ அந்த பொருள் வாங்குவேல, அந்த மாதிரி பார்த்து தேடி வாங்குங்க. இது நல்லா இருக்குது, கடையிலேயே விலை கம்மியான பொருள் எதுவும் அதை வாங்கணும்னு. சஞ்சய், நான் கடைக்கு வரல, நீ மட்டும் அப்பா கூட போயிட்டா. சரி, நீ வீட்டில் நான் அப்பா கூட போயிட்டு ஐஸ்கிரீம் சாக்லேட் எல்லாம் வாங்கி சாப்பிட்டு வரேன். நானும் வருவேன். நீ தானே சொன்ன வர மாட்டேன்னு? நீ மட்டும் சாக்லேட் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடன்னு பாக்குறியா? நானும் வருவேன். இம்மா, நல்ல பொருள் விலை அதிகமா தான் இருக்கும், விலை கம்மியா இருக்குன்னா அந்த பொருள் நல்லா இருக்காதுமா. அப்படிதான் கிடையாதுமா, நல்ல பொருள் விலை கம்மியாகவும் இருக்கும். நம்ம பார்த்து தேடி வாங்கணும், கொஞ்சம் டைம் பிடிக்கும், அவ்வளோதான். விலை அதிகமான பொருளை முன்னாடியே வச்சிருப்பாங்க, கொஞ்சம் விலை கம்மியான பொருள்லாம் லாஸ்ட்ல வச்சிருப்பாங்க. நம்ம லாஸ்ட்ல போய் பார்க்கணும். நம்ம அவசரம் சொல்லிட்டு முன்னாடி இருக்க பொருள் எடுத்து வச்சுக்க, அது விலை அதிகமாக தான் இருக்கும். ஓஹோ, சீக்கிரமா அவசரப்பட்டு எடுத்துன்னு போறவங்க விலை அதிகமாக எடுத்துன்னு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வச்சிருப்பாங்களா? ஆமா.
சரிம்மா நாங்கள் தேடி கண்டுபிடிச்சி விலை கம்மியான பொருளை வாங்கி வரோம்மா. ஆஃபர்லாம் நிறைய போட்டிருப்பாங்க. 2 வாட்டர் கேன் 100 ரூபா, 3 வாட்டர் கேன் 100 ரூபா, அந்த மாதிரி பார்த்து வாங்குங்க. பேசாம நீங்களே வந்துடலாமா? நல்லா வர முடியாது சொல்லல, நீங்க போயிட்டு வாங்க. எங்க மணி வந்து சீக்கிரம் வாங்க. இது வரேன் தங்கச்சியை பார்த்தோன்னா அப்படியே பாச மழை பொழியுது. பசங்களை கடைக்கு கூட்டு போனதே மறந்துட்டு இருப்பாரு.